ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் புரட்சிகளில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா 1760. இவருடைய இயற்பெயர் கருத்தையா. தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன், சகோதரர்கள் ஊமைத்துரையும் செவத்தையாவும். 1781 பார்த்திங்கன்னா கம்பெனியோட நவாப் ஒரு உடன்படிக்கையை வச்சிட்டாரு. அதன்படி பார்த்திங்கன்னா வரி செலுத்தும் அந்த நிர்வாகம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனிக்கோட கீழே வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியிலையும் வரி வசூலிக்கும் உரிமையும் அந்த கம்பெனி வாங்கியிருந்துச்சு. அதன்படி பார்த்திங்கன்னா ஜாக்சன் என்பவர் பார்த்திங்கன்னா 1798 வீரபாண்டிய கட்டபொம்மன்கிட்ட 3310 பகோடா வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கட்டபொம்மனுக்கு ஒரு கடிதத்தின் மூலிமா தெரிவிச்சிருப்பார். 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரம் அரண்மனையில் என்னை சந்திக்கணும் அப்படின்னு ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு சொல்லியிருப்பார். அவர் எந்த இடத்துல ஆட்சி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரபாண்டியபுரம் அந்த ஊர் பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. அங்கே பாருங்கள், இந்த 3300 பகோடாக்கள் நமக்கு வரி கிடையாது, நம்மளது பார்த்திங்கன்னா 1200 பகோடாக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை மீட் பண்ணி கட்டபொம்மன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பார். ஆனால் இந்த ஜாக்சன் திமிரு எப்படி சொல்கிறது, கர்வத்தின் மறு உருவமாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கட்டபொம்மனை எங்கெல்லாம் அலைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அனுமதி மறுத்திருப்பாங்க. குற்றாலம், சாத்தூர், சொக்கம்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் எத்தனை நாள் பார்த்திங்கன்னா அலைய வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 23 நாள் 400 மைல் பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுமதியை மறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1798 செப்டம்பர் 19 கட்டபொம்மனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அரண்மனையில் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். மீட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் மீட் பண்ணாமல் 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை காக்க வச்சுருப்பார். அதனால் அங்கே அவர் சுதாரிச்சுக்கிட்டார். நம்மளை காக்க வைக்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு அவர் சுதாரித்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தன்னுடைய அமைச்சர்கிட்ட சொல்லியிருந்திருப்பார். அந்த கலவரம் பெரிய கலவரமாக ஆயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் கிளார்க் உட்பட சில பேர்லாம் இறந்துருப்பாங்க. இவர் தப்பி ஓடுறதுக்கு இவங்களுடைய தம்பி உதவி செஞ்சுருப்பார். ஊமைத்துரை உதவி செஞ்சுருப்பார். அவருடைய அமைச்சர் பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணியம் கைது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ அவமரியாதையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு தப்பி ஓடி வந்ததுக்கப்புறம் சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் ஒன்று எழுதுறாரு. அங்கே இருந்தவர் பார்த்திங்கன்னா எட்வர்ட் கிளைவ் விசாரணை குழு அமைப்பாங்க. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசா மேஜர் அப்படிங்கிறவங்களுக்கு மூலிமா விசாரணை குழு அமைச்சு கட்டபொம்மனுக்கு என்ன அநியாயங்கள் நடந்தது, யார் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் எடுப்பார். கட்டபொம்மனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, கட்டபொம்மன் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. ஜாக்சன் மேலே தான் முழு தப்புமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு ஜாக்சனை பதவி நீக்கம் செஞ்சு எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் பதவி ஏற்பு செஞ்சாங்க. சிவசுப்பிரமணியத்தையும் விடுவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருது சகோதரரோட கூட்டமைப்பில் பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் இணையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஆங்கிலேயரோட நட்பு பாளையமான சிவகிரி பாளையத்தையும் தாக்கலாம் அப்படிங்கிற முடிவுமே எடுத்திருந்தாங்க. 1999 செப்டம்பர் 5 மேஜர் பானர்மேன் தலைமையில் பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சுற்றி வளைச்சிட்டாங்க. இறுதியால் கோட்டைக்குள்ளே நுழைந்த ஆங்கிலேயர் படைகளை எதிர்க்க முடியாத நிலைகளுடன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்திங்கன்னா வீரர்களோட தப்பினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1799 செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணிய பிள்ளை நாகலாபுரத்தில் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 கட்டபொம்மன் மீது விசாரணை வச்சாங்க. 1799 அக்டோபர் 17 பார்த்திங்கன்னா கயத்தாரில் கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்டிருக்காரு. இவ்வளோதான் கட்டபொம்மனுடைய வரலாறு.